ஹalleluya. கர்த்தாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ரேபானா தியா துரிகா ஹந்தரா தியா துரிகா பலா ரேபானா தியா துரிகா ஹந்தரா தியா துரிகா பலா ரிகதரா தியா துரிகா ஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீமாரா பாலா ரிகதரா ஹாராதுனா கரதியா துரி ககந்தரா தியா துரி கபலா ரீமன தியா துரி ஹாதுர் பிரபத்தரா போலு ரிகதரா தியா துரி கரந்தர தியங்கரபா. கத்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு உயிர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது அன்புக்கு நன்றி, உமது இரக்கத்துக்கு நன்றி, உமது மனதிற்கு நன்றி. ஹalleluya. ரீபானா தியா துரி கஹந்தர தியா துரி கபல பிரகதா துரி கரந்தனா. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. என் தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. ரீபால ரிகதர தியா துரி கரந்தர தியா துரி கபல ரிகதர தியங்கரபா. கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரீபாரா பஹதரா கர ஷல ரகதரா கர தியா துரி கல ரகனா ஒரு நாம் துனி கர தியா துரி கபல பிரகதரா தியா துரி கல ரிகதரா தியா துரி கபல பிரகதரா ஒரு நாம் துனி கர ஷல ரகதரா தியா துரி கஹந்தர தியா துரி கபல ரிகன தியங்கரா. கத்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவரே உங்களுடைய நேச முகத்தை நாங்கள் பார்த்து உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்ய வந்திருக்கிறோம். கத்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. ரீபால ரிகதரா தியா துரி கபல ரிகதரா தியங்கரந்தர தியா துரி கபல ஊர நாம் துனி கரா தியா துரி கரா ஷல ரிகதரா தியா துரி கபல பிரகதரா தியங்கரபா ஊர நாம் தமி துஹா சிலே புலு ரிகதரா தியா துரி கபர ஷல ஊரந்தியா துரி கபல ரகதரா தியா துரி கபன ஹந்தர் தியா துரி கபல ஊர நாம் துனி கர ஷல ரிகதரா தியா துரி கஹந்தர தியங்கரபா. கத்தாவே மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதுல கிருபை எங்களை தாங்கி நடத்தி வருகிறதுக்காக நன்றி அப்பா. இரவெல்லாம் காத்தீரே, உமது அன்புக்கு நன்றி, உமது இரக்கத்துக்கு நன்றி தகப்பனே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ரிபா ஹத்துன் கியா துரிக்க பல பிரகதர தியா துரிக்க பல பல. ஹalleluya. பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாலனைக்கும் அருள்நாதர் மார்பினில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதா என்னுடன் தங்குவார் எண்ணூழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியேன். சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் உச்சமும் இகவில்லாரட்சகர் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில்
பாயோலி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி தூயா திரு பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்த குழாம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எப்போதும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் நாம் அறியாத புரியாத வழிகளிலே நாம் நடத்தப்பட்டாலும் அந்த பாதைகளில் எல்லாம் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். தண்ணீரை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியிலே நடக்கும் போதும், எரிகோ முன்பாக நிற்கும் போதும், யோர்தான் எதிரிட்டு வரும்போதும், சிவந்த சமுத்திரத்தில் இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், அந்த பக்கம் பார்த்தா பார்வோனின் சேனைகள் திகைத்து நிற்கும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் தகப்பனே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் இயேசு துணை எனக்கு, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், பல தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி,
என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா. இந்த நாள் அதிகாலையில நமது பரிகாரியாகிய கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்மை விசாரிக்கிற தேவன் கிட்ட வந்திருக்கிறோம். பட்சபாதம் இல்லாதபடி நம்மை அன்பு கூறுகிற கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பாதம் போதும் என்று சொல்லி, கர்த்தருடைய சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லி, இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு எனக்கு நித்தியமாக நிரந்தரமாக இருந்தால் போதும் என்று சொல்லி, எல்லா உறவுகளை விட, எல்லா நண்பர்களை விட, எல்லா ஊழியங்களை விட, விசுவாச பிள்ளைகளை விட, நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களை விட உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன் இயேசப்பா என்று சொல்லுவதற்கு அடையாளமாக இந்த அதிகாலை பொழுதுல நாம ஆண்டவர் பாதத்துல வந்திருக்கிறோம். சொல்லுவோமா? என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. ரிபனதி அங்கரபா ஓஷல ரிகதரா தியா துரிக்கல ரிகதனதி அங்கரபா
அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல உங்களை ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீங்க எங்க பரிகாரியா இருக்கிறபடினால் உங்களுடைய பாதத்திலே இந்த நாள் நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் உடைய பரிசுத்த இரத்தத்துல மறைப்பீராக. பொல்லாங்கன் தொடாதபடி யோபு 1:10 படி, சகரியா 2:5 படி வேலி அடைப்பீராக. ரிபாலா கோதர் தியங்கரபா. என்னையும் ஆண்டவரை 3 பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்கள், அவருடைய நண்பர்கள், அவர்களுடைய வேலை வருமானங்கள், போக்குவரத்து, அப்பம் தண்ணீர், நாசியின் சுவாச காற்று, கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அனாயின் பண்ணி வைத்திருக்கிற அபிஷேகித்து வைத்திருக்கிற முன்குறித்து வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் சுற்றிலும் உடைய ரத்தத்தை தெளித்து வேலி அடைத்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் சர்ச் சரௌண்டிங்லும் ரத்தத்தை தெளிக்கிறப்பா ஆண்டவரே. இந்தியா தேசத்துல கத்தாவே வீடு அதனுடைய ஹோல் சரௌண்டிங்லும் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேசப்பா. ரிமார ஹோதர் தியா துரிக்க ரந்தர தியாங்கரபா ரிபானா தியா துரிக்க பல ரிகதர தியா துரிக்க பல ரிகதர தியா துரிக்க பல. உம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. ரிபனா தியா துரிக்க ஹந்தர தியா துரிக்க ரந்தர பௌஷிபிரி தியா துரிக்க ஹந்தர தியாங்கரபா. நன்றி தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி கத்தாவே, நன்றி தேவனே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க எப்படி சொல்றீங்க, இறைவான்னு கூட நீங்க கூப்பிடலாம். இயேசுவே என்று நாங்கள் கூப்பிடுகிறோம், கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறபடினால் கர்த்தரின் நாமத்திலே நாங்கள் வந்து விடுகிறோம், கர்த்தருடைய நாமத்திலே ஒளிந்து கொள்ளுகிறோம், கர்த்தரின் நாமத்திலே களி கூறுகிறோம், கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலருக்கு ரதங்கள் இருக்கலாம், சிலருக்கு குதிரைகள் இருக்கலாம், எங்களுக்கோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்று ஒன்று உண்டு. அந்த கர்த்தருடைய நாமத்திலே அடைக்கலமாக வந்து விடுகிறோம். ஹalleluya. ரிபானா தியங்கரந்தரபா ரிமானா தியா துரிகா ஹத்துந்தர தியங்கரபா. இன்னைக்கு எங்களுடைய ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலே வருகிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே சிக் பெட்ல இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான வேதனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கத்தாவே எங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் தகப்பனே, எங்களை ஜெப குழுக்களிலே இணைந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலமாக தனிப்பட்ட கால் மூலம் இணைந்திருக்கிற பிள்ளைகள், நொறுங்குண்டு நறுங்குண்டு ஆவியிலே வேதனையோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் உடைய ரத்தத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியா தேசத்தையும் ரத்தத்துல கொடுக்கிறோம், தமிழ்நாட்டையும் ரத்தத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகள் ஆண்டவரை உம்முடைய ரத்தத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கும் கரத்துல நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல ஆளுகை மும்மீது உண்டு, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள் எல்லாரையும் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லா துறைகளை சேர்ந்த ஆண்டவரே, அதை சார்ந்த லீடர்ஸ் எல்லாரையும் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். ரீபா துந்தர தியா துரிக்கபலா. பக்தி உள்ளவர்களை உமக்காக தெரிந்து கொள்ளுகிறவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப
இன்பநாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹalleluya. பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. உங்களுடைய நாமத்துல 2-3 பேர் எந்த இடத்துல கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்ன தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். வான மண்டலத்தின் சேனைகளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் உண்டு பண்ணின சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்காக நன்றி. எல்லா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நீர் வாழும் ஜந்துக்களுக்காக நன்றி. பூமியிலே இருக்கிற பறவைகள் மிருகங்களுக்காக நன்றி. காட்டிலே வாழ்கின்ற எல்லா வித பறவைகள் மிருகங்களுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் மீது அன்பு வைத்து படைத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா படைப்பிலும் மேலாக உமது சாயலிலே எங்களை படைத்திருக்கிற உமது அன்புக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya. ரீபானா தியா துரிக்க ரந்தர தியா துரிக்க பல பிரகதரா தியா துரிக்க பன சந்துரா திபிகுலா தியா கரா ரீமி கரம் துனமி அக்னியானமே ஹோதர் பராக்ரதி. ஒவ்வொரு எல்லைகளையும் தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பார்டர்ல எல்லாம் நம்முடைய இரத்தத்தை நீர் தெளிப்பீராக, பாதுகாப்பீராக. ராணுவ அதிகாரிகளை பாதுகாப்பீராக, ராணுவ தலைவர்களை பாதுகாப்பீராக. நீதித்துறை, அன்றைய மருத்துவத்துறை, உணவுத்துறை, வெளிநாட்டு துறை தகப்பனை, கல்வித்துறை ஆண்டவரை, இப்படி பல துறைகள் உண்டு. எல்லா லீடர்ஸின் ஞானத்தினால் நிரப்புவீராக. அன்றைய நரேந்திர மோடி அவர்கள் முதல் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அன்றைய எதிர்கட்சி ஆளும் கட்சி தலைவர்கள் எல்லாம் உடைய பரிசுத்த ரத்தத்துல கொடுக்கிறேன், கரத்துல கொடுக்கிறேன். அந்நிய ஆளுகைகளை அகற்றி போட்டு தேவனே ஆலோசனைகளால் நிரப்புவீராக. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆயுசு காலங்களை கொடுத்து இந்த பூமிக்கு நன்மை செய்ய, தேசத்துக்கு நன்மை செய்ய ஆசீர்வதிப்பீராக. இனி வரப்போகிற எல்லாவித அதிகாரங்களுக்காக உமக்கு நன்றி. என் ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும் தகப்பனே. அப்பா ரீபாலா ஹூரா தியா துரிக்க பந்தரா, மேலான அதிகாரம் எல்லாமே கர்த்தரால் மட்டுமே வரக்கூடியது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்துல கொடுக்கிறோம். எல்லா பிரசிடென்ட்ஸை ஆசீர்வதியும். அவர்களை ஞானத்தினால் நிரப்புங்க, புத்தியினால் நிரப்புங்க. கிருபை பெருகட்டும். தீர்க்காயுசு காலங்களை பெருகச் செய்யும். டென்ஷன் இல்லாத படிக்கு கர்த்தாவே தங்கள் நாட்டை ஆளுவதற்குரிய கிருபைகளை கொடுங்க. ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகளை ஞானத்தினால் நிரப்புங்க. தீர்க்காயுசை கொடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. மை துதிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதபடி அநாதைகளாய் திக்கச்சவர்களாய் வாழுகிற பிள்ளைகள், ஹோம்ல வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாவலை தாரும், ஆசீர்வதியும். இன்னைக்கு எந்தெந்த ரூட்ல அவங்க டிராவல் பண்றாங்களோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஹைவேஸ்ல ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரை. 100 ஃபீட் ரோட்ல குட்டி குட்டி சந்துக்களம் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஹெலிகாப்டர்ல, பிளெயின்ல போகிற, ஃபிளைட்ல போற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ட்ரெயின்ல, மெட்ரோ ட்ரெயின்ல, ஆர்டினரி ட்ரெயின்ல கத்தாவே போகிற பிள்ளைகள், பஸ் ரூட்ல போகிற பிள்ளைகள், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுற பிள்ளைகள், எல்லா டிரைவர்ஸ் உடைய ரத்தத்துல கொடுக்கிறோம் கத்தாவே. இந்த வெயிலின் உஷ்ணமானாலும் மழையானாலும் குளிரானாலும் ஆண்டவரே
ஆண்டவரே இரவும் பகலும் தகப்பனை பல வேலைகளை செய்கிற பிள்ளைகள், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துல இருக்கிற உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் இரத்தத்துல கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவர்களையும் கரத்துல வல்லமையாய் பயன்படுத்துங்க. விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சன்மார்க்க நெறியில உள்ள பிள்ளைகள் கர்த்தரை அறிய செய்யுங்க தகப்பனே. எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தகப்பனே, எவ்வளோ இரக்கம் பாராட்டுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஹalleluya. ரிபால ரகதரா துரி கரந்தர தியா துரி கபல பிரகதரா தியா துரி கரந்தனா தியா துரி கபல பிரகதரா தியா கரந்தர தியா துரி கபல. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரிபால ரிகதரா தியா துரி ககந்தரா தியா துரி கபல பிரகதரா தியா துரி கபன தியாங்கரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. சவுண்ட் நல்லா கேக்குதா? இவ்வளவுதான் மேக்சிமம் சவுண்ட். ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீமாரா கோதர் தியா துரி ககந்தர தியா துரி கபல பிரகதரா தியா துரி ககந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரீபாலா ரிகதரா தியா துரி கபஹந்தரா தியா துரி கபலபனா ஓஷல ரபா. எங்களுடைய பிள்ளைகள் மெசேஜ் பண்றாங்க, அதனால தான் நான் செக் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya, ஹalleluya. ரிபாரா பால ரிகதரா தியா துரி கரந்தர தியா துரி கபல பிரகதரா தியா துரி கபல. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. எல்லா தடைகளை மாற்றுவீராக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களைப் போலவே எங்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எங்களை ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை கர்த்தாவே பிரகாசம் அடைய செய்யும் தகப்பனை. நாங்கள் எதற்காக காத்திருக்கிறோமோ உங்க பாதத்துல உங்களுடைய நாமத்துல விண்ணப்பித்து உபவாசித்து ஜெபித்து உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க தகப்பனே. எத்தனையோ சிக் பெட்ல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் வேதனையோடு கழிக்கிறாங்களே இசப்பா. ரீமாலா ரகதரா துர ஹந்தரா தியா துரி கபல பிரகதர தியா துரி ககந்தர தியா துரி கபல உரநாம் துனி கரந்தரா தியா துரி கபல பிரகதரா தியா துரி ககந்தர தியா துரி கபல. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya. ரிபானா ஹதரா தியா துரி கபல தீரி தியா துரி கபல உரநாம் துனி ககந்தர தியா துரி கபல பிரகதர தியா துரி கபர பௌஷ்யா துரி கபல. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபால ரிகதர தியா துரி ககந்தர தியா துரி கபர பௌஷி அங்கர தியா துரி கபல. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாய் வர இருக்கிறீரப்பா. மத்திய வானிலை வர இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தாவே இந்த பூமியிலே வைத்திருக்கிறீர் தகப்பனை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம். ஹalleluya. ரிபாரா பௌதர் ஆதரி கரந்தர தூதர் பிரவத்தர தியங்கரந்தரபா. ஹalleluya. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை.
தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற தேவனேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா. சில பேர் லோ வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் வாய்ஸ் நம்ம மேக்ஸிமம் தான் நம்ம வச்சுருக்குறோம். ஒருவேளை உங்களுடைய மொபைல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க. இது போஸ்ட் பண்ணி யாரையுமே வர சொல்லலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத கர்த்தர் பார்க்குறாரு. ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய காரியம் கிடையாது. கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துரிக கந்தரா தியா துரிக பல பிரகதர தியாங்கரபா. நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர். இன்டர்நெட்ல நம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகளை உடைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஈபால ரிகதரா தியா துரிக கந்தர தியா துரிக பல ரேமனா தியா துரிக கந்தர தியா துரிக பல பிரகதரா தியா துரிக கந்தர தியா துரிக பல. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் உடைப்பீராக. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்டீர் என்று எழுதியிருக்கிறது. எல்லா பிசாசின் கிரிகளை அழிப்பீராக. அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். தேர மந்திர சக்தி அசுத்தர் கோணிமை ஆகியா துபர்ராக்கிறதே கரம் துனமி யாது ரீகபாலா பிரகதுரதி யாத்து ரீகபாலா. உமக்கு சித்தமான பிள்ளைகள் இந்த லைவ்ல வரும்படி உதவி செய்யும். உமக்கு சித்தம் இல்லாத பிள்ளைகளை இந்த இடத்திலே நீர் கொண்டு வர அது இருப்பீராக. ரிபாலா ரிகதர தியா துரி கரந்தர தியா துரி கபல ரிகதர தியா துரி ககந்தர ஓர நாம் துனி கரந்தர தியா துரி கபல ரிகதர தியா துரி கபல ரிகதர தியாங்கர பௌஷியா ஆரதுன்மி ஆதுனி ககந்தர தியா துரி கபல பிரகதர தியாங்கரபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டீர் ஆண்டவரே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டீர். ரீபாலா ரிகதரா தியா துரி கரந்தரபா ஓர நாம் துனி கரந்தர தியா துரி கபல ரிகதர தியாங்கரந்தர தியா துரி கபல. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓர ரபா ஹத்துரி பி லகதரா தியா துரி கல ரிகதரா தியா துரி ககந்தர தியா துரி கபல. பூமி எங்கும் உலாவி வருகிற உம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒருவருமே ஆண்டவரை தப்ப முடியாது. தகப்பனை உமக்கு நன்றி, தகப்பனை உமக்கு நன்றி. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டீர் ஆண்டவர். எல்லா முழங்கால்களையும் முடக்குவீராக. எல்லா நாவுமை முன்னிட்டு ஆணையிட பண்ணுவீராக. உம் சிலுவையின் நிழலில் என்னை மறைப்பீராக. இந்த இடத்தை மறைப்பீராக. இந்த தேசத்தை மறைப்பீராக. இந்த ஆண்டவரை நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் மறைப்பீராக. என்று தேவன் அற்றவர்களாக கொத்து கொத்தாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடி பொழுதும் நரகத்துக்கு தள்ளப்படுகிற பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவீராக. ஆண்டவரே வேதனையின் உச்ச கட்டத்திலே ஆண்டவரை பாதாளத்தின் விளிம்பிலே இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீராக. எங்களை ஆண்டவரை தொட்ட தேவன் அவர்களையும் தொடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா ரீ மாக்கரா தியா து பாரையே சக்தி து பனாக்கிறதை மந்திரையே சக்தி தோரவி கந்தரி சக்தி து பர்ராக்கிறதை ஆராதுன்மி ஆது நிக்க கந்தர தூதர் பிரவத்தனதி யாது ரிபி லகதுருது யாத்து ரீக்க ரந்தரதி அங்கராபா. ஆண்டவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களுடைய நேரத்தை திருடுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இன் ஜீசஸ் ஹோலி நேம் ஐ ப்ரே. தி கன்சபுலி தோரவி கந்தரி தி யாத்து ரகந்தர ஆஷ்டுதிமி
யாது ரீக்க கந்தர தூதர் பிரவத்திரிதி யாது ரீக்க கந்தரதி அங்கரபா. ஆண்டவரே மக்கு நன்றி 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 நன்றி. இந்த கடைசி கொடிய காலத்தில் நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பாவங்கள் கழுவப்படட்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, தேசத்தின் எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விக்கிரகத்தினுடைய அநேக ஆண்டவரை கிரியைகளுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் விலக்கி காப்பீராக. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தொடுவீராக. எங்கள் தேசத்தை விரும்பப்படத்தக்க தேசமாக மாற்றுங்க தகப்பனே. உலக நாடுகளின் பல பகுதிகள் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் அன்பாய் நேசிக்கிற பிள்ளைகள், நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகள் சிதறுண்டு கிடக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களிலே இணைந்து செயல்படுகிற ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், ஜெபக்குழுக்களை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்தத்தில் மறைப்பீராக, பாதுகாப்பீராக. பல விதங்களில் ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளையும் இரத்தத்தில் மறைப்பீராக, குடும்பங்களை மறைப்பீராக. ஆண்டவரை, திருமணத்துக்காக காத்திருக்கிற அநேகம் பிள்ளைகள் உண்டு. தீர மந்தர ஹூபலித்தி லோகிதற்கு யாத்து ரிக்க பலபா. ஆண்டவரை, போராடுகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தால் கொட்டிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. இந்த நாளில் நல்ல கிளைமேட்டை கொடுங்க. இயற்கையின் அழிவுகள், நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. பொல்லாத சாத்தானுக்கு எங்கள் மீது அதிகாரம் இராதபடி கல்வாரியின் இரத்தத்தை நாங்கள் அண்டி கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவன் தந்து எங்களை பிழைக்க வைத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை கொடுத்த அதை குறித்த நம்பிக்கையை தந்ததற்கு ஸ்தோத்திரம். உம்மோடு நாங்கள் பாடுபட்டால் உம்மோடைய மகிமையிலே நாங்கள் அரசாளுகிற காலங்களை வைத்திருப்பதற்கு நன்றி. காண்கின்ற இந்த வானம் இந்த பூமி யாவுமே அழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமியிலே ஆண்டவரோடு நாங்கள் அரசாட்சி செய்ய போகிற அந்த 1000 வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனோடு யுகமாய் வாழப்போகிற நல்ல நாட்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கர்த்தாவே, எங்கள் சகோதரர்களுக்கு, வாலிப மகன்கள் மகள்களுக்கு, சகோதரிகளுக்கு நல்ல வேலைகள் கொடுங்க. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஜாப் கொடுங்க ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனை. ஆண்டரை கூப்பிடுகிற காகத்துக்கு இரக்கம் செய்கிற தேவன். உயிர் வாழும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. தேவைகளை சந்திப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சின்ன குழந்தைங்க எவ்வளோ பேர் ஆண்டவரே, சிறு குழந்தைகளே டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க தகப்பனே, ஆங்ஸைட்டில இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். சின்ன வயசுலே ஓவரான எல்லா காரியங்கள் ஆக்டிவிட்டிஸ் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்குதப்பா. இரக்கம் செய்வீராக. சிறைச்சாலையில தவறே செய்யாதபடி வாழுகிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாரும் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. காரணமில்லாத படிக்கு இன்னைக்கு ஆண்டவரை குற்றம் செய்யாத படிக்கு தண்டனை அனுபவிக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வார் ஆண்டவரே. ஒருவேளை தவறு செஞ்சுட்டாங்க போயிருப்பாங்களா, நான் மனம் திரும்ப கிருபை தாருங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியான தேவனை இரக்கம் செய்யும். இப்பொழுதும் எங்களோடு பேசும் வார்த்தைகளை கொண்டு பேசும், எங்களோடு தங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் நிந்திச்சாலும் அவமதிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, நாம் கொண்டிருக்கிற துக்கம் எப்படிப்பட்டது. சில பேருக்கு எதுக்கு துக்கப்படுகிறோம் அப்படின்னு என்ன செய்யாது தெரியாமலே ஒவ்வொரு நாளையும் துக்கத்தோடு கழித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவரது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அப்போ பாருங்க, எக்ஸடஸ் 5 first verse, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. Afterward Moses and Aaron went in and told Pharaoh, thus says the Lord God of Israel, let my people go.
that they may hold a feast to me in the wilderness. அப்ப பாருங்க, ஒரு வனாந்திரத்துல என்னை ஆராதிக்கிறதுக்கு என் ஜனங்களை போக விடு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரை சத்துரு என்ன செய்யறான், கேப்சர் பண்ணி சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். மெய் தேவனாகிய ஆண்டவரை அறியாதபடி, அவருக்குள் களி கூற முடியாதபடி, அவரை துதிக்க முடியாதபடி, புகழ முடியாதபடி, அவருடைய கொடுக்கிற அந்த கிருபையினாலே மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி, பாவங்களையும் சாபங்களையும் பலவிதமான தீய காரியங்களையும் கட்டுண்டவர்களாய் வைத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, என் ஜனங்கள், என் சாயலிலே படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், பாடல் பாடி துதித்து தங்கள் வாழ்நாளை குறித்து அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நோக்கத்துக்கு விரோதமாக என்ன செய்யறான், பொல்லாத சாத்தான் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவருடைய சந்தோஷத்தை திருடுகிறான். விடுதலையை கொடுக்க கர்த்தர் இருக்கிறாரு, ஆனா விடுதலையை பறித்து கொள்றதுக்கு பிசாசு இருக்கிறான் பாருங்க. கொண்டு போய் ஒரு பாவ குழியில தள்ளி சாபங்கள், இன்னைக்கு நாம் செய்கிற பாவங்கள் என்ன செய்யும், நம் தலைமுறைகளை பாதிக்கும். பாவ சாப ரோக கட்டுகள் தலைமுறைகளையே பாதிக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம விளையாட்டா செய்யற பாவங்கள் கூட நம்முடைய தலைமுறைகளை பாதிக்கும் நம்ம நினைச்சோம்னா, நம்ம ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துல கடவுளுக்கு பயப்படுவோம். தேவன் என்று ஒருத்தர் இருக்கிறாரு, இறைவன் என்று ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு என்ன செய்வோம், நம்ம தேவனுக்கு பயப்படுவோம் பாருங்க. இந்த பயம் இல்லாததுனால பொல்லாத சத்துரு இந்த லிங்க்ல இருக்கிற யாரையெல்லாம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறானோ அவர்களுக்குள் இருக்கிற இருளின் கிரிகளை கடிந்தப்படுத்தி செபிக்கிறேன். எங்கள் குடும்பங்களில் அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாண்டேஜஸை உடைத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்போ பார்வோன் கிட்ட போய் இந்த மோசே ஆரோனும் சொல்றாங்க, எங்கள் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்கள் ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எங்கள் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், அவர்கள் இந்த அடிமைத்தனத்துல இருந்தது போதும்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. நாங்க என்ன செய்யணும், யாத்திராகமம் 10:9 சொல்லுகிறது. மோசே என்ன சொல்றாரு, அவர்கள் என்ன செய்யணும், இளைஞரோடும் முதியரோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நோக்கத்தோட கர்த்தர் உங்க மேல நோக்கமாய் இருக்க, நீங்க எப்படிப்பட்டவனா இருக்கிறீங்க, இல்ல நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நாம் யோசித்து பார்க்கணும். யோபு பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி சில சோதனைகள் வழியாக சில காலங்கள் செல்ல வேண்டி இருந்தது. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த யோபுவின் நண்பர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த யோபுவுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கலாம், அவன் துக்கத்துல இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்க வந்தவர்களுக்கு அதற்குரிய அபிஷேகம் இல்லை, அதற்குரிய கிருபைகள் இல்லை. ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக அவங்க என்ன செய்தாங்களாம், வேதனை கொடுத்தார்களாம். அப்போ அதை குறித்து நம்ம யோபு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வந்தாங்க யோபுவுக்கு ஆறுதல் சொல்லதான் வந்தாங்க. ஆனா யோபுவோடு கூட 7 நாட்கள் அப்படியே தரையில உட்கார்ந்து அவனுடைய துக்கத்தை கண்டு அவங்களுக்குள்ள என்ன என்ன மறு உத்தரவு சொல்றதுனே தெரியலையாம். அப்ப பாருங்க, ஒரு சிலர் அப்படிதான் ஆறுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வேதனைப்படுத்துவாங்க, ஆழமான காயங்களை உருவாக்குவாங்க பாருங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஆழமான காயத்தை, அவருடைய செயல்கள் அவருடைய சிந்தனைகள் என்ன செய்யும், மற்றவர்களை காயப்படுத்துவது அவருடைய நோக்கமா இருக்கும். பிசாசு தான் என்ன செய்வான், தன்னையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்துவான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்ன செய்யறாரு, காயம் கட்டுகிற தேவன். நமக்கு சில நேரங்களில் துன்பங்களை எதுக்கு அனுமதிக்கிறாரு, நம்முடைய பாதைகளை சீர்படுத்துவதற்காக. பரலோக ராஜ்யத்துல, அந்த பாவம் இல்லாத நித்திய ராஜ்யத்துல நாம போகணும்னா இந்த உலகத்துல பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த பரிசுத்த தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் பாவம் செய்யறவங்க பாருங்க, இருளில் இருக்கிறவங்க இந்த வெளிச்சத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காது, வெளிச்சம் பிடிக்காது. இருட்டுல தானே நிறைய பாவங்கள் செய்யலான்னு சொல்லி அந்த இருளை நேசித்து இருளிலே கட்டப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த இருளில் இருந்து வேறு பிரிக்கும் போது அந்த வெளிச்சத்தை நாடுவாங்க. அதனால்தான் நல்லோரை பகைக்கிற கூட்டம் என்ன செய்து தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். அவரை போலவே மாற்றுவதற்காக அவர் பரிசுத்த பாதையில நடந்து காண்பித்து அந்த பாதையில நடத்துறதுக்கு நம்மளை கைப்பிடித்து இருக்கிறார். யாரெல்லாம் கையை நம்ம ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டோமோ அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை
வார்த்தை சொல்லுகிறது பிரசங்கி 10:19, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். இப்போ இன்னைக்கு பணம் இருக்குது, என்னென்னமோ செய்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு விருந்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை விட சாதாரண இலைக்கறி நல்லது என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அப்போ கர்த்தருடைய நோக்கம் எல்லாம், தேவனுடைய வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? நம்ம சந்தோஷமாய் வாழணும் என்பதுதான். ஆனா நம்ம அநேக நேரத்துல என்ன செய்கிறோம்? துக்கத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். நாமே தப்பு பண்றோம், அதுக்கான தண்டனை அனுபவித்து என்ன செய்கிறோம்? துக்கத்திலே மாட்டிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு எந்தெந்த காரியங்களால நமக்கு துக்கம் இருந்தாலும், இங்க ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க. முதலாவது, நம்ம என்கிட்ட இருக்கிறது தேவனுக்கேற்ற துக்கமா இல்ல மனிதருக்கேற்ற துக்கமா? அப்படி யோசித்து பாருங்க. உலக துக்கமா? உலக பிரகாரமான துக்கம் ஒரு மனுஷனை அழிச்சே போட்டுரும். அப்ப பாருங்க, வேர்லி சாரோஸ் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை அப்படியே பெரிஷ் பண்ணிடும், அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஆனால் தேவனுக்கு உகந்த துக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லும்போது எப்படி இருக்கு? இந்த இயேசு மட்டும்தான் ஆண்டவர், எங்களுக்கு இல்லையான்லாம் சொல்லி அந்த துக்கம், என்னடா இப்படிலாம் சொல்றாங்களேன்னு ஒரு துக்கம் வரலாம். அந்த துக்கம் என்ன செய்யும்? உங்களை யோசிக்க வைக்கும். அந்த துக்கம் என்ன செய்யும்னா, பிறகு நரகத்தில் விழாதபடி, பாதாளத்தில் தள்ளப்பட்டு அந்த அக்கினிக்கு இரையாகாத படி, அங்க இருக்கிற புழுக்களுக்கு அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த எரி நரகத்துல தள்ளப்படாதபடி இன்றைக்கு இருக்கிற இந்த துக்கம் உங்களை என்ன செய்யும்? சீர்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 26:69 முதல் 75 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் எப்படி நமக்காக சாவாமையுள்ள தேவன் மரணத்தை சந்திக்கிறார். எதுக்குன்னா, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் அந்த மரணத்தை சந்தித்து மரணத்தின் ஊடாக போய் மரித்து 3வது நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கு ஆவியான தேவனாக இருக்கிறார் பாருங்க. அப்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கும். நீங்க எல்லாரும் என்னை விட்டு நான் தனியே விட்டு விடுகிற காலம் வரும் என்று சொன்ன போது பேதுரு சொல்றாரு, யார் வேணா போவாங்க ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருக்கு இயேசுவை பிடித்த போது என்ன செய்தாரு? எல்லா சீஷர்களும் ஓடிப்பானாங்க. பேதுரு என்ன செய்தாராம்? பின்தொடர்ந்தார். தூரத்திலே பின்தொடர்ந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை தூரத்திலே பின்தொடர்ந்தார். அப்போ பேதுரு என்ன செய்யறாரு? அரண்மனை முற்றத்திலே இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசுவை விசாரிப்பதற்கு கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அப்போ வேலைக்காரி ஒருத்தி கேட்கிறாங்க, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அவன் சொல்றான், பேதுரு சொல்றாரு, இல்லை எனக்கு தெரியாது. இன்னொருத்தர் சொல்றாங்க, நீயும் இயேசுவோட தான் இருந்த, உன்னை பார்த்தா தெரியுது, உன் வார்த்தையை பார்த்தா தெரியுது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இயேசுவோடு இருக்கிறவங்கள பார்த்தா நல்லா தெரியும், ஜெபிக்கிறவங்கள பார்த்தா நல்லாவே தெரியும். உலகத்துக்கு அவங்க ஒரு வேடிக்கை பொருளா இருக்கலாம், பகைக்கக்கூடியவர்களா இருக்கலாம், வெறுக்கக்கூடியவர்களா இருக்கலாம், அருவருக்கக்கூடிய ஒரு ஜென்மன்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்படி கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய முகத்துல இருக்கிற அந்த பிரகாசத்துக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கிதான் ஆகணும். நாவு யாவும் இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக அறிக்கையிட்டு தான் ஆகணும். எப்பேற்பட்ட இருளின் கிரிகளானாலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் விலகு என்று சொன்னா விலகித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட பெரிய நாமம் உடையவர் ஆண்டவராகிய கர்த்தர். இதுல பாருங்க, இவன் உண்மையிலேயே பாருங்க, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்ப அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். ஆனா சேவல் கூவுவதற்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது பேதுரு அழுகிறான். ஐயோ, நான் குற்றம் இல்லாத ஆண்டவராகிய கர்த்தருடைய அப்பழுக்கு இல்லாத வார்த்தையை நான் என்ன செய்துட்டேன், இந்த நேரத்துல சந்தேகப்பட்டுட்டேனேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறானா, மனம் கசந்து அழுதான்.
மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவம். அதுதான் ஒரு மனுஷனை பியூரிஃபை பண்ணும். அதை சுத்திகரிக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஐயோ, எனக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இத்தனை பாவங்களை இவ்வளவு காலங்கள் நான் அறியாமல செஞ்சுட்டேனேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயத்திலே அந்த ஒரு மனம் திரும்புதல். அவன் மனம் கசந்து அழுகிறான். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கும்? ஏசப்பா, உங்க வார்த்தையை நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே, நிர்விசாரமாய் இருந்துட்டேனே, உங்க வார்த்தையை சாதாரணமாய் எடுத்துக்கொண்டேனே என்று சொல்லி அவன் நினைத்து மனம் கசந்து அழுதானா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஒவ்வொரு சபைகளை குறித்து கேட்டு அறிந்து அங்கங்க இருக்கிற தவறுகளை சுட்டி கண்டிச்சு நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். அப்படி நிருபங்களை எழுதி அனுப்பும்போது அந்த இடத்துல உள்ளவங்க, இப்ப கலாத்திய சபைனா அங்க ஒன்று முறைமை இருந்தது. இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் பற்றி ஒரே அங்கே வாக்குவாதம், சண்டைகள் எல்லாம் இருந்தது. அதற்கேற்ற அறிவுரைகளை அனுப்பும்போது உடனே அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? யோசித்து பாருங்க. நல்ல வழியும் கொடுத்துருக்கிறாரு, தீய வழியும் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மரண வழியும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஜீவ வழியும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அப்போ பாருங்க, அந்த மரண வழி ஜீவ வழியில் நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அதை வாசித்த போது எப்படி இருந்துச்சா? துக்கமா இருந்துதான். ஆனா பவுல் சொல்றார், இந்த துக்கம் நீங்க மறுபடி மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவில்லாதபடி, உங்களை திருத்தி கொள்ளுவதற்கு ஏதுவாய் இருக்கிறபடினால் நான் உங்களை துக்கப்படுத்தினதுக்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் இந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டம் அடையாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இருக்குதா? இல்லை ஒவ்வொரு உலக பிரகாரமான துக்கம் ஒரு மனிதனை அழிச்சிரும். பாருங்க, துக்கப்படுகிறவர்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்லி கூப்பிடுகிறார். பாருங்க, ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்க? இந்த ஆண்டவற்ற போனா என்ன வேலை கொடுத்துருவாரா, வருமானம் கொடுத்துருவாரா, இந்த வியாதி எல்லாம் போயிருமா, இந்த கடன் சுமை போயிருமா, நான் வர முடியாது என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவாங்க. பாருங்க, அவங்க அந்த துக்கத்திலேயே அழிய வேண்டியதுதான் அவர்களுடைய காரியம். ஆனா இங்க சொல்லுகிறாரு, நீங்க அடைந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். அதனால இது மனம் திரும்புதலை உங்களுக்கு கொடுக்கிறது. பாருங்க, பேதுரு நினைவு கூர்ந்து அழுகிறான். ஐயோ, இயேசுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியிலே என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர் சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தை ஒரு நாள் மாறி போகாது, அகெயின்ஸ்டா வரும். எப்போ பாருங்க, லேகியோன் பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் தூரத்துல இருந்து சொல்லுகிறார், நீ அவனை அலைக்கழிக்காம ஓடிப்போன்னு சொல்லி. அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை எதிர்த்து வருது. எதற்காக வந்தீர்? காலத்துக்கு முன்னாடி என்னை சாகடிக்கவா வந்தீர் என்று சொல்லி. அப்படிதான் உலகத்துல கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை விதைக்கும் போது எதிர்ப்புகள் கிளம்பலாம், வேதனைகள் வரலாம், மனம் துக்கம் அடையலாம். ஆனா அந்த துக்கம் வருது பார்த்தீங்களா, அந்த துக்கம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடியதா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யூ ஆர் பிளஸட் சொல்லுது, நீங்க பிளஸட் பீப்புள் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது எனக்கு இருக்கிற துக்கம் எப்படிப்பட்டது? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, இது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு ஆவலை கொண்டு வருகிறது, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு ஒரு கண்டிப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 2 Corinthians 7th chapter 8 to 11th verses. அதை நீங்க படித்து பாருங்க. அதே மாதிரி பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும்.
இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல பாருங்களேன், பாவம் செய்றவங்க எப்பவுமே அவங்க வந்து அவங்க வேணும்னு செய்துட்டு சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. தனிமையில இருக்கும்போது என்ன செய்றாங்க, தங்களுடைய கஷ்டங்களை நினைத்து நான் நிர்பந்தமான நிலைமையில தள்ளப்பட்டுட்டேனே. எவ்வளோ பாவத்துல வாழ்கிறவங்க பாருங்க, அந்த பாவம் செஞ்சு அதனால வருகிற பணத்தை யார் கையிலயோ குடுத்துட்டு, அதுல கொஞ்சம் பணத்தை தங்களுடைய ஒவ்வொரு நாள் எக்ஸ்பென்ஸ்க்காக வாங்கிக் கொள்ளுகிறாங்க. அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த படுகுழியில பாவத்துல வந்து விழுந்தோம்?" இன்னைக்கு நெறைய குடிகாரர்களா இருக்கட்டும், பீடி, சிகரெட், சுருட்டு, கஞ்சா பழக்கம், போதை மருந்து பழக்கம், ஆப்போசிட் செக்ஸ், சேம் செக்ஸ் பழக்கவழக்கங்கள், பலவிதமான பாண்டேஜஸ் இதுல போனவங்க என்னைக்காவது அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்களா? அந்த செகண்ட் அவங்க சந்தோஷமா இருந்தது போல காணப்பட்டாலும், தனிமையில அவங்க உள்ள என்ன செய்யும்? அழுது கொண்டே இருக்கும். ஐயோ! நான் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளிய வரணுமே. இந்த இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளிய வரணுமே. என்னுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாத்தணுமே என்று சொல்லி அவருடைய உள்ள என்ன செய்யும்? அழுது கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற இருளின் கிரியைகள் என்ன செய்யுது? ஆண்டவராகிய கர்த்தருக்கு உள்ள வர முடியாதபடி அந்த துக்கத்திலேயே அவர்களை அழித்து விடுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, "எதுக்கு சிகரெட் பிடிக்கிறீங்க? எதுக்கு குடிக்கிறீங்க? எனக்கு கஷ்டம் அப்படி, நான் அதனால தான் செய்றேன்னு" சொல்லுவாங்க. அந்த கஷ்டம் இதுதான், அதனால தான் நான் இந்த பாவம் செய்றேன்னு சொல்றவங்க பாருங்க, அதனாலே அழிந்து போயிருவாங்க. அநேக சகோதரர்கள் அறியாமையில செய்த பாவங்கள். அப்புறம் பாருங்க, அவங்க நல்லா வாழணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தின் விளைவாக வந்த வியாதிகள் அந்த சரீரத்தை பாழாக்கும் போது கலங்கி போகிறாங்க. ஆனாலும் கலங்கி போகிறதுனால பிரச்சனை இல்லை, அதனால ஒரு பலனும் கிடையாது. கர்த்தர் சமூகத்துக்கு வந்து இருதயத்தை உடைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி, என் பாவங்களை மன்னி, அறியாமல் செஞ்சுட்டேன், அறியாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் நின்றுட்டேன், அறியாமல் கர்த்தருடைய பிள்ளைகளை பகைத்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பாருங்க, 2 கொரிந்தியன்ஸ் 7th chapter 10th verseல இருக்குது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கிறது. Sorrow is better than laughter, for by the sadness of the countenance the heart is made better and gains gladness. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் திருப்தி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். நாம என்ன செய்யறோம்? துக்கத்திலேயே ஒட்டி கொள்ளுகிறோம். கர்த்தரை அறிந்தவங்க கூட துக்கத்திலே ஒட்டி கொள்ளுகிறோம். நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்க 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஜெப குறிப்புகளின் படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அத்தனையும் கர்த்தர் கண்டு கொண்டே இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. தேவன் நல்லவர் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெட்டர் அண்ட் கெயின்ஸ் கிளாட்னஸ். இது நமக்கு வரணும் தான் சில நேரங்கள்ல துக்கத்தின் பாதையிலே நடத்துகிறார் கர்த்தர். நல்ல தேவன். அப்போ இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. 1 நாளாகமத்துல நம்ம வாசிக்கும் போது First Chronicles 4th chapter 9 and 10 இதை நீங்க வாசித்து பாருங்களேன். இதுல சொல்லி இருக்குது, யாபேஸ் என்பவன் ஜெபஸ் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆனா அவனுடைய தாய் அந்த மகனை பெற்ற போது என்ன செஞ்சாங்களா? என்னுடைய மகனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு யாபேஸ் என்று பெயரிட்டாங்களா. அப்போ இந்த யாபேஸ் வந்து என்ன செய்யறான்? அவனுடைய பேரை யாராவது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அவனே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அவன் ஒருவேளை சைன் போடும்போது, எழுதும்போது, அப்பெல்லாம் அவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? வேதனையோடு இருந்திருக்கும். என் தாய் என்னை பெற்ற போது சந்தோஷமாய் பெற்று போடவில்லையே, அவள் துக்கத்தோட பெற்று போட்டாளே என்று சொல்லி அவனுடைய இருதயம் வேதனையா இருந்துச்சான். ஆனா அந்த துக்கத்தை யாபேஸ் ஜெயித்தார். பாருங்க, எப்படி ஜெயித்தாரு? கர்த்தருடைய துணையோடு ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? த்ரூ பிரேயர். அவர் வந்து என்ன செய்யறாரு? பிரேயர் பண்ணி, ஜெபம் பண்ணி அவர் சொல்றாரு, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
என் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்தை உள்ள வைத்திருக்கிறீங்களே, இதை உங்களை விசாரிக்கிற இயேசு கிட்ட சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க. இவன் சொல்ற கருத்தோடு ஜெபிக்கிறான். என்ன வேணும், என்ன காரியம், இது ஒருவேளை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண முடியாத கவலையா இருக்கலாம். சில பேர் பாருங்க, மனிதரை பார்த்து பின்னாடி போயிடுவாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவாங்க. அவங்க சொல்லுகிறது ஊழியக்காரங்களை, ஊழியக்காரிகளை, இல்லைன்னா விசுவாசிகளை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, யாரை வேணா பிளேம் பண்ணுவாங்க. பாருங்க, மனிதர்கள் அநேக விதம் இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வழி பெருசா இருக்கும், நிறைய பேர் அதுல போய் விழுவாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமானது. ஒரு சிலர் தான் அந்த இடுக்கமான பாதையிலே செல்ல தங்களை அர்ப்பணிப்பாங்கன்னு சொல்லி. அப்ப பாருங்க, போகிறவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்கலாம். அப்படி சொல்லணும்னா எல்லாருமே சொல்லலாம். ஆனால் நாங்கள் அதை சொல்றது இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்போ இதில் என்ன வாசிக்கிறோம்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும், நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், நீர் என்னை அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி தனிமையிலே தேவனை நோக்கி சில நாட்கள், இன்னைக்கு உபவாச நாள், நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக நாங்கள் ஜெபிப்போம். அப்போ பாருங்க, அந்த மாதிரி அந்த உபவாச நாள் ஜெபம் பண்ணுகிறதுக்குரிய நாளில் இருதயம் என்ன செய்யும்? அந்த மாம்சத்தினுடைய பலன் அடங்கும் போது, ஒடுங்கும் போது பாருங்க, ஆவியிலே பலன் பெற்றவர்களாய் மாறுகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பிரேயர் தொடங்கினா 1 மணி வரைக்கும் அவருடைய உள்ளம் உடைக்கப்படாது. அந்த 1 மணிக்கு மேலே என்ன செய்யுது? மாம்சம் தளர்ந்து போய் பெருமை போயிடுது, வேதனை இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற நேரம் பாருங்க. அந்த பீக் லெவல் 1 மணிக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க? ஆவிக்குள்ளாகவே வருவாங்க, ஆவியானவருக்குள்ளாகவே வருவாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படி இப்படியுமா இருந்துட்டு அந்த 1 வரைக்கும், அந்த 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தான் இருப்பாங்க? அப்படியே விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அந்த நேரம் தான் உடைக்கப்படுகிற நேரம். அப்போ இன்னைக்கு இந்த அதிகாலை பொழுதுல இருந்து நீங்க உபவாசிக்கிற நேரம் வரைக்கும், உபவாசத்தை முடிக்கிற நேரம் வரைக்கும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் புதுப்பித்து கொண்டு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்து கெஞ்சிக்கொண்டே அவர்கிட்ட தெரியப்படுத்தினா போதும். நீங்க மகன் என்கிற ஸ்தானத்துல கர்த்தருக்கு தெரியப்படுத்தினா போதும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கருத்தோட யாபேஸ் அழுகிறான். என் பேரை மாத்துங்கப்பா, என் பேர்ல இருக்கிற அந்த வேதனையை மாத்துங்க தகப்பனை, என் பேர் எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாரும் என்னை ஒரு கவலை துக்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்களே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டானா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார்னு வேதம் சொல்லுது பாருங்க. நீங்களோ நானோ துக்கமாய் இருக்கிறது கர்த்தருடைய சித்தமே கிடையாது பாருங்க. எங்க கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். அடுத்தது, உள்ளத்தின் காயத்தை கட்டுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. மேரா சக்கனம்மி ஆதுர்பராக்கிறது ஆராதுன்மை ஆகினிதி தீரபலோகுல தீரிபிரகத்த நிதி அங்கராபா. உங்களுடைய நாவை பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா, ஆவியான தேவன் பாருங்க பட்சபாதமே இல்லாதவர், எல்லார் மேலேயும் ஆவியானவரை ஊற்றுவார். நான் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானுடைய துணை எனக்கு வேணுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணினேன். ஏன்னா வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவ்வளவா இருந்தபடினால என்னையும் ஆவியானவரே நீர் நிரப்பும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த போது கர்த்தர் அந்நிய பாஷைகளின் அடையாளத்தோடு அபிஷேகித்தார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் திஹே பலாபலா ரிகதரா துரகம்தனிமி ஆதுனி ககந்தர தீரிபி கரம்தனதி அங்கரபா உஷல ரிகதரிதி அங்கரபா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்குதா, பரிசுத்த
ஆவியானரை பற்றிய ஹோலி ஸ்பிரிட்டை பற்றிய புக்ஸ் நீங்கள் வாசிக்கலாம், புக்ஸை வாசிக்கலாம், வாஞ்சியோடு கேட்கலாம். கர்த்தர் தனியாக இருந்து நான் கேட்ட போது தான் என்னை தேவன் அபிஷேகித்தார். பாருங்க, கூட்டமாய் நம்ம சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது நம்ம உணர முடியும். ஆனால் தனிமையிலையும் தேவன் உங்களை நிரப்ப வல்லவர். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் பாருங்க, ஆக்ட்ஸ் செகண்ட் சாப்டர், அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட அதே ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதும் நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம தனியா இந்த ஆவியானவர் இல்லாதபடி வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா வெள்ளம் போல சத்துரு உங்களை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானுடைய மொழியாகிய சொப்பனத்தில் வெளிப்பாடுகள், தரிசனங்களிலே வெளிப்பாடுகள் நம்ம பெற்றுக்கொண்டாதான் இந்த உலகத்துல சாட்சியாய் வாழவே முடியும். பாருங்க, எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமா வர எதிர்ப்பு உண்டு, மறைமுகமாய் இருக்கிற எதிர்ப்புகள் உண்டு. எத்தனையோ ஆரோஸ் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டுதான் இருக்குது. இந்த நாட்கள்ல பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று நீங்க கதறி கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, உங்களுடைய உள்ளத்தின் காயத்தை ஆற்ற ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, இந்த நகோமிக்கு தெரியல, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நான் செஞ்சதுனால எல்லாவற்றையும் இழந்து விட்டேனேன்னு தெரியல. அவ தன்னுடைய பெத்லஹேம் என்கிற அவளுடைய ஊருக்கு வரும்போது என்ன எல்லாரும் கேட்கிறாங்க, நகோமியா வந்திருக்கிற, நகோமியா வந்திருக்கிற. அவ என்ன சொல்றா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள் என்று கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த துக்கத்தை கட்டளையிட்டார். நிறைய பேரு மனம் திரும்பாமலே இருப்பாங்க, பாவத்தை செய்து கொண்டே இருப்பாங்க, தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி அடைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, சர்வ வல்லவர் எனக்கு மாறாவை கட்டளையிட்டார், இந்த பயங்கர வியாதியை கட்டளையிட்டார், வறுமையை கட்டளையிட்டார், தரித்திரத்தை கட்டளையிட்டார், இருக்கிறதெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், எப்பக்கம் போனாலும் ஒரு எங்க போனாலும் ஒரு தடையை நான் காண்கிறேன், என்னை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்தாரு, ஒரு நல்லதையே காண முடியாதபடி வேலை அடைத்துட்டார். அநேக உள்ளங்கள் என்ன செய்யுது, அப்போதும் தேவனை தான் தூஷிக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை, யோபுடைய மனைவி சொல்றாங்க பாரு, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டா நரகம்தான். தேவனை தூஷித்து கொண்டே இன்னைக்கு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையா இருக்கிறார், அவங்க மேல வைத்த கிருபை சவுலை ரட்சித்தது போல ரட்சிப்பார், அதுக்கு கிருபையை வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிருபை இழந்துட்டாங்க. பாருங்க, யோனா சொல்லுகிறான், மீன் வயிற்றிலிருந்து கர்த்தாவே அநேகர் ஜீவனுள்ளோர் தேசத்துல அவங்களுக்கு கிடைச்ச கிருபை இழந்து போறாங்க. நானும் ஒரு தருணம் தாங்க, என்னை மீன் வயிற்றிலிருந்து வாமிட் பண்ணி, மீன் வயிற்றிலிருந்து என்னை வெளியே, மீன் வயிறுன்னு தெரியாது, ஆனா இந்த பாதாளத்தின் நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து ஜீவனுள்ளோர் தேசத்துல நீர் வைத்தீரானா உங்க சித்தத்தை நான் செய்வேன் சொல்றாரு. பாருங்க, அநேகர் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற கிருபை நாட்களை வீணாக்கி கொண்டே இருக்கிறாங்க, வாழ்நாளை வீணாக்கி கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை மரண பள்ளத்தாக்குல நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து கர்த்தர் தப்பு வைத்திருக்கிறார். வேலையில்லாத கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உதவும் பிள்ளைகளை கொடுத்து எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபத்து நேரத்துல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு நீங்க சொன்ன அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு உயிரோட வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சர்வ வல்லவரை தூஷிக்கிற ஜனங்களாக சில நேரம் காணப்படுகிறோம். நம் குடும்பங்களிலே அப்படி இருக்கலாம். கர்த்தாவே மன்னியோன்னு கேளுங்க, எங்கள் தேசத்தின் பிள்ளைகளை மன்னியப்பா. ரிமாரா ஹோதர் பிரவத்தனா தியாரா ஹோபலி தி லொகதரா தி அங்க ரந்தர தி அங்க ராபா. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, அக்னியின் வல்லமை இறங்குவதாக, பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பாக முட்டங்கடிக்கப்படுவதாக, எல்லா வியாதி விகினத்தின் கிரிகள் அழிக்கப்படுவதாக, தடைகளை கொண்டு வருகிற சாத்தான் அவனது கிரிகள் எரிந்து போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஓ ஷல ரிபலபர தஹத்துரி கரந்தர தீரிபி அபௌதனா தியாதுனி ககந்தர தியங்கரபா. ஆண்டவரே இரக்கம் செய்யும் தகப்பனே, தேவனற்றவர்களை சந்திங்க தகப்பனே. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை தடவியாகிலும் கண்டுபிடி
பிடிக்கத்தக்கதாக அவர்களோடு இடைப்படுங்க. எங்க குடும்பத்தினரோடு இடைப்படுங்க. வாலிப மகன்களோடு இடைப்படுங்க. வாலிப மகள்களோடு இடைப்படுங்க தகப்பனே. பொல்லாத உலகத்துல பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு, பஞ்சங்கள், பசிகளுக்கு, விகினங்களுக்கு எங்களையும் எங்கள் சந்ததியும் விலக்கி காப்பீராக. ரக்ஷமியாதர் பனாக்கிறதே. ஹalleluya. நமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. நமக்கு நன்றி அப்பா. ஓஷல ரிகதரதி அங்கரந்தரதி ஆக்கரபா. பிள்ளைகளுடைய ஆண்டவரை என்னென்ன விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறாங்களோ நாங்க இன்னைக்கு முழுசும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபக்குழு ஜெபிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நல்லோருக்கும் பொல்லாதவர்களுக்கும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதாக. ரக்ஷமி ஆதர்பனாக்கிறதே. ஹalleluya, 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 ஹalleluya. ரிபானா தியங்கரந்தர தியாக்கரபா. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. மனமார மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், எனதுள்ளம்பூற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணினாங்களோ, ஆண்டவரை உங்களை படைத்தவரை கனம் பண்ணியிருக்கிறீங்களோ, நான் கனம் பண்ணினேனா கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் கனப்படுத்துவார். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேலானவர்களாய் நினையுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க நீர் எல்லாரையும் புரிந்து கொண்டு எப்படி வாழ்ந்து முடித்து இன்றைக்கு ஆவியான தேவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரோ, நாங்களும் அப்படியே வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உது கிருபை பெருகுவதாக, ஜெயமுள்ள காலங்களாக இந்த நாள் பொழுது அவர்களுக்கு இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கொடியேற்றும், அக்கினியானவர் பிள்ளைகளை சூழ இருந்து காத்துக்கொள்ளும். எதிரிகளுடைய அம்புகள் முறித்து போனதுக்கு நன்றி, முறிந்து போனதுக்கு நன்றி, அவனுடைய சூழ்ச்சிகள் அழிந்து போனதுக்கு நன்றி. ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தீர்க்காயுசு காலங்களை பெருகச் செய்யுங்க. எங்கள் சந்ததிக்கு தீர்க்காயுசு காலங்களை பெருகச் செய்யுங்க. உங்கள் வருகை தாமதித்தா அது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருந்து கர்த்தருக்காக ஜெயமெடுத்தவர்களாய் அநேகம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. பிளஸ் பண்ணுங்க, நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறத நான் வைத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எங்கள் குழுவும் ஜெபம் பண்ணுறாங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.